யாழ்ப்பாணம் மண்டைதீவில் நிர்மாணிக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாக திட்டம் சட்டவிரோதமானது எனவும் இது அந்த தீவின் சூழலியல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் அந்த சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. மண்டைதீவில் நிர்மாணிக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமையவுள்ள பகுதியில் கண்டல் தாவரங்கள், கடல் புற்கள், உப்பளங்கள் மற்றும் மண்டைதீவு வனச்சரகம் போன்ற முக்கியமான சூழலியல் மண்டலங்கள் இருப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் தேவையான எவ்வித சட்டப்பூர்வ அனுமதிகளையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் பெறவில்லை என அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மண்டைதீவு ஒரு இயற்கை வெள்ளத் தடுப்பு வலயமாகும் எனவும் மழைக்காலங்களில் அந்த பகுதி நீரில் மூழ்கும் வாய்ப்புள்ளதால் இங்கு பாரிய கட்டுமானங்களை மேற்கொள்வது நிதி விரயத்திற்கும் தொடர்ச்சியான பராமரிப்பு செலவுகளுக்கும் வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. அதிகாரிகளுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள குறித்த சங்கம் இது இலங்கையின் நிலையான அபிவிருத்தி கொள்கைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது. அத்துடன் தங்கள் எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எதிரானது அல்ல, மாறாக சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த மண்டைதீவில் இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் சுற்றுச்சூழல் சட்டங்கள் மீறப்படுவதற்கும் மட்டுமே என இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே குறித்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி இது குறித்து விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.